இந்த இந்த பிள்ளையார் கோயில் வந்து எங்கள் கொள்ளு தாத்தா தியாகராஜ தீட்சரால் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் பஞ்சாபு தீட்சை இது பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவன்னா நான் பஞ்சாபேஸ்வருடைய பேரன் நாகராஜர் பிள்ளை. இந்த கோயில் வந்து முன்னோர்களால் கட்டப்பட்டு பின்னாடி வந்து எங்கள் தாத்தா செத்து போனப்புறம் எல்லோரும் சின்ன வயசாக இருந்ததுனால இவளுக்கு ஒன்றும் தெரியாமல் இந்த சுப்பையாச்சர் வர்ற பகைவரான்னு அவள்கிட்ட கொடுத்துட்டு அவர் அப்போ மணியாகாரராக இருந்தார். அவள் பார்த்துன்னு இருந்தா. இப்போ ரொம்ப கோயில் சிதிலம் அடைஞ்சு விட்டு யாரும் கவனிக்கிறது இல்லை. இப்போ நம்ம குல பரம்பரையாக நமக்கு உள்ள கோயிலுங்கிறதுனால இதை எடுத்து இப்போ கட்டி புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம் உண்டாக தீர்மானம் பண்ணியிருக்கோம். பஞ்சாபியர் வகைராகவும் பஞ்சாபியர் சம்பந்தப்பட்ட பெண்கள் வகைராகவும் யாரால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லாரும் பண்ணி இந்த கோயிலை நல்லா மறுபடியும் புனரமைச்சு கும்பாபிஷேகம் மண்டபத்தில் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு இந்த சர்வசித்தி விநாயகருடைய அருள் கிடைக்கணும்னு பாவான பிரார்த்திக்கிறேன். அதோடு இல்லாமல் எங்கள் சுற்றத்தார்கள் உறவினர்கள் தவிர என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இறை தேடுவதோடு இறையும் தேடுன்னு சொல்லியிருக்கு. அதனால் இறைவன் பணியில் வந்து பங்கேற்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லோரும் தயவு பண்ணி இதில் பங்கேற்று வெற்றிகரமாக அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா.